வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் பலர் வெற்றி பெற்றார்கள், பலர் தோற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்களை விட தோற்ற ஒருவனை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்றால் அவன்தான் கர்ணன். வீரன், தானவீரன், நேர்மையானவன். அப்படி இருக்க ஏன் அவன் தோற்றான்? இது விதியின் விளையாட்டா அல்லது அவன் எடுத்த முடிவுகளின் விளைவா? இந்த வீடியோ கர்ணனை புகழ வரவில்லை, அவனை குற்றம் சொல்லவும் இல்லை, உண்மை சொல்ல வருது. கடைசி வரை கேளுங்கள். ஏனெனில் இந்த கதை முடிவில் கர்ணன் அல்ல, நாம் தான் நின்றிருப்போம். கர்ணனின் பிறப்பு, முதல் காயம். கர்ணன் சூரியனின் மகன், கவச குண்டலத்துடன் பிறந்தவன். ஆனால் இந்த உலகம் அவனை எப்படி பார்த்தது? தேரோட்டியின் மகன். அவன் வீரத்தை காணவில்லை, அவன் திறமையை காணவில்லை, அவனை அவமானமாக மட்டும் பார்த்தது. மன உண்மை. ஒரு மனிதனை உடைப்பது வாள் அல்ல, அவமானம். அந்த அவமானம் கர்ணனின் மனதில் முதல் விதையாக விதைக்கப்பட்டது. துரியோதனன் கொடுத்த அங்கீகாரம். அங்கரங்கத்தில் அனைவரும் சிரித்தபோது ஒருவன் மட்டும் கர்ணனை பார்த்தான், துரியோதனன். நீ வீரன், நீ என் நண்பன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அங்கீகாரம். அந்த நிமிஷத்தில் கர்ணன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடனை உருவாக்கினான். மன உண்மை. அவமானத்தில் கிடைக்கும் அன்பு மனிதனை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கும். தவறான நம்பிக்கை. துரியோதனன் தவறு செய்தான், திரௌபதியை அவமதித்தான், அநியாய சூதாட்டம், தர்மத்தை நசுக்கினான். அப்போது கர்ணன் என்ன செய்தான்? பேசவில்லை, எதிர்க்கவில்லை, மௌனம் காத்தான். ஏன்? நண்பனுக்கு எதிராக நான் எப்படி பேசுவேன்? மன உண்மை. தவறான நம்பிக்கை ஒரு குற்றத்தில் நாமும் பங்கேற்பதற்கு சமம். இங்கேதான் கர்ணன் தோல்வியின் வேர்கள் வளர ஆரம்பித்தது. சாபங்கள் காரணமா, விளைவா? கர்ணனுக்கு பல சாபங்கள். பரசுராம சாபம், பூமி சாபம், பிராமண சாபம். ஆனால் உண்மை என்ன? இந்த சாபங்கள் திடீரென்று வரவில்லை. பொய், அடையாள மறைப்பு, ஈகோ. மன உண்மை. விதி ஒரே நாளில் உருவாகாது, அது முடிவுகளால் கட்டப்படுகிறது. கவச குண்டல தானம். கர்ணன் தானவீரன். ஆனால் அவன் கொடுத்த தானம் அவன் உயிரை காக்கும் கவச குண்டலம். ஏன்? என் புகழ் குன்றக்கூடாது, நான் மறுக்க மாட்டேன். மன உண்மை. சுயநாசம் செய்யும் தானமும் ஒருவகை அகங்காரம்தான். நல்ல மனம் வர்சஸ் சரியான பக்கம். கர்ணன் நல்ல மனிதன், இதில் சந்தேகமில்லை. ஆனால் நல்ல மனம் மட்டும் போதாது, சரியான பக்கம் தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்ணன் தன் வலியை, தன் அவமானத்தை, தன் நண்பனின் கடனை தர்மத்துக்கு மேல வைத்தான். மன உண்மை. குட் ஹார்ட் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் ரைட் டிசிஷன். இறுதி போர். போர்க்களத்தில் ரதம் சிக்கியது, ஆயுதம் நினைவிலில்லை, நேரம் கைவிட்டது. அந்த நிமிஷத்தில் கர்ணன் தோற்றான். ஆனால் உண்மை? அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிட்டான். தவறான பக்கம் தேர்ந்தெடுத்த நாளே. கர்ணன் நமக்கு சொல்லும் உண்மை. கர்ணன் ஒரு கதாபாத்திரமில்லை, அவன் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறான். தவறான லாயல்டி, ராங் கிராட்டிடியூட், ஈகோ டிஸ்கைஸ்ட் ஆஸ் குட்னஸ். மன உண்மை. உண்மை தவறான பக்கமிருந்தால் அது உண்மை இல்லை. கர்ணன் தோற்றான். ஆனால் அவன் கதை நம்ம மனதில் இன்றும் உயிரோடு இருக்கிறது. ஏன்? அவன் போல நாமும் சில நேரம் தவறான பக்கம் நின்றிருக்கோம். இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனெனில் கர்ணன் ஒருவன் மட்டுமில்லை, அவன் நம்முள் இருக்கிறான்.